ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் மைதா யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டான அப்பம் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா ஸ்பூன்ஸ். முதல்ல ஒரு கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் தண்ணி, அதுக்கப்புறமா 3 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் கோதுமை மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூனுக்கு எள்ளு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சமையல் சோடா, அதுக்கப்புறமா 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அந்த மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தோசை கன்சிஸ்டன்சிக்கு, தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேன்கேக் மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணாமல் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு பக்கம் 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பேன்கேக்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு எல்லா பேன்கேக்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆயிரும். அது பார்க்கவும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்ச பேன்கேக் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே பவுடர் பண்ண சுகரை லேசாக ஃபுல்லாக தூவி விட்டுடுங்க எல்லா சைடும். அதே மாதிரி அகைன் இன்னொரு பேன்கேக் வச்சுட்டு மறுபடியும் சுகர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தூவி விடுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்ச எல்லா பேன்கேக்கையும் மேலே வச்சு சுகர் சேர்த்து அடுக்கிடுங்க. இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பேன்கேக்கையும் அடுக்கி முடித்த பிறகு அதுக்கு மேலே லேசாக சாக்லேட் சிரப் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.